சண்முக பரணி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அறிவழகனை தான் காட்டுறாங்க. அறிவழகனுக்கு எதிராக வந்து சிவனாண்டி வந்து அவங்க அதாவது வாதாடிட்டு இருக்கவும் அப்போ வந்து அறிவழகனுக்காக வந்து மணிமாறன் வந்து அவங்களும் வாதாடிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து சிவனாண்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த அறிவழகன் வந்து அதாவது ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ரத்னாவை மட்டும் லவ் பண்ணலை, அவன் மாலதியும் சேர்த்து தான் அவன் லவ் பண்ணி இருக்கிறான். இவனுக்கு இதே வேலையாக போச்சுது, இவன் வந்து ரொம்ப நல்லவன் கிடையாது, அந்த ஸ்கூல்லேயே நீங்கள் விசாரித்து பார்த்தாலே தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ மணிமாறன் சொல்கிறாங்க, என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, எல்லாத்திட்டையும் சகஜமாக பேசுறது கூட தப்பாயிருமா என்ன அப்படிங்க. சகஜமா பேசுறது வேற, ஆனா வந்து பெண்கள் கிட்ட லவ்வோட பேசுறது வேற. இவன் அந்த மாதிரி தான் இவன் பேசியிருக்கிறான். இவன் மாலதியை ஒன்றும் வந்து லவ் பண்ணியிருக்கிறாங்க, ஆனா ஒரு கட்டத்தில் மாலதியை வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறான். அதுக்கு காரணம் ரத்னா வந்து வசதியான குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாலதியை வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னனால மாலதிக்கு இவனுக்கும் வந்து ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்குது. அந்த இதில் தான் வந்து மாலதியோட கதையை முடிச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே அறிவழகன் வந்து சொல்றாங்க, இல்லை நான் அந்த தப்பு பண்ணவே இல்லை, மாலதியோட கதையை முடிச்சது நான் கிடையாது, எனக்கு யாருன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கவும் அப்படியா அப்படி இருந்துச்சுன்னா உங்க சட்டையில எப்படி அவளுடைய கைரேகை வரும் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே வந்து அறிவழகன் சொல்றாங்க, எனக்கு அதுதான் எப்படின்னு எனக்கு தெரியல, ஆனா மாலதியோட கதைக்கு நான் வந்து காரணமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க வாதாடிட்டு இருக்கும் போது அப்ப மணிமாறன் வந்து சொல்றாங்க, முக்கியமான ஒரு ஆதாரம் சாட்சி என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லவும் அப்ப வெங்கடேஷை அழைச்சிட்டு வராங்க. வெங்கடேஷை பார்த்ததுமே குரு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த விஷயம் வைஜெயந்திக்கு தெரியும். வைஜெயந்தியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இந்த வெங்கடேஷ் வந்து இப்போ எல்லா உண்மையும் சொல்லிடுவானே, இப்போ என்ன நடக்க போதோ தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் அப்போ வந்து வெங்கடேஷத்தை வந்து அவங்க கேட்குறாங்க, நீங்கள் வந்து உண்மையை சொல்லுங்க, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லுங்க அப்படிங்கவும் அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க, அறிவழகனுக்கும் மாலதிக்கும் எந்த வித சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு நான் சொல்வேன்னு நினச்சிங்களா, அதுதான் கிடையாது, மாலதியோட கதை முடிஞ்சதுக்கு அறிவழகன் தான் காரணம் அப்படிங்கிறாங்க. இது கட்டதுமே ரத்னா அறிவழகன் எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ அறிவழகன் வந்து கோர்ட்டில் வச்சு அவங்க கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க, ஐயோ இவன் எனக்கு எதிராக இவன் வந்து பொய் சாட்சி சொல்கிறதுக்காக வந்திருக்கிறான், இவன் சொல்கிறது எல்லாமே பொய், மாலதியோட கதை முடிஞ்சதுக்கு நான் காரணமே கிடையாது, இவன் எதுக்காக இப்படி பொய் சொல்லான்னு எனக்கு தெரியல அப்படின்னு அறிவழகன் கத்திட்டு இருக்கவும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சண்முகம் ஓடோடி வராங்க. வந்துட்டு அவங்க வெங்கடேஷை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு நீ பொய் சொல்லு அப்படின்னு அடிச்சிட்டு இருக்கவும் அப்போ எல்லாருமே வந்து தடுக்கிறாங்க. தடுக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரிக்கு ஒரு தப்பு அத்துமீறி பண்ணினதுனால சண்முகத்தை வந்து 3 நாளாக நான் வந்து இதில் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதியும் சொல்லியிருந்தாங்க. அடுத்ததான் அந்த தீர்ப்பை வந்து நான் இன்னொரு நாளைக்கு நான் தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாங்க பார்த்தோம்னா சண்முகத்தை தான் காட்டுறாங்க. சண்முகத்தை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வரவும் அப்போ பரணி வந்து கேட்குறாங்க, எங்க பாரு சண்முகம், எதுக்காக நீ இந்த மாதிரிக்கு பண்ணுன, கண்டிப்பாக வந்து இல்லை ஏதோ ஒரு காரணம் இருக்குது, நீயும் வெங்கடேஷும் பண்ணினது எல்லாமே வந்து இன்னைக்கு எனக்கு என்னமோ வந்து செயற்கைத்தனமாக இருந்தது, அது பொய்யா இருந்தனால தான் கேட்குறேன், என்ன நடந்துச்சு, எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்க அப்படிங்கவும் அப்போ வந்து சண்முகம் வந்து உண்மையை வந்து உடைச்சிருந்தாங்க. ஆமாம் நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், வெங்கடேஷும் நானும் திட்டம் போட்டு தான் இந்த மாதிரிக்கு நான் பண்ணணும், நான் வந்து பொய் சொன்னேன், அதனால தான் வெங்கடேஷ் வந்து இப்படி பொய்யான ஒரு விஷயத்த சொன்னா, இது எல்லாமே வந்து நான் துரையை சந்திக்கிறதுக்காக தான், துரைங்கிறது மாலதியோட அண்ணன், அவனை சந்திக்கிறதுக்காக தான், அவன் உள்ளதான் இருக்கிறான், அவனை வந்து சந்திக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டு நான் உள்ள போறேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே பரணி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து எதுக்காக யாரு சொல்லி இந்த மாதிரிலாம் நீ பண்ற அப்படிங்கவோ அப்ப சண்முகம் வந்து பாரதி கிட்ட இந்த விஷயத்தை பத்தி அவங்க கேட்குறாங்க, என்ன பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்ப பாரதி வந்து சொல்றாங்க, இங்க பாரு நான் வந்து உங்க அம்மா சூடாமணிக்காக தான் நான் வந்து உனக்கு உதவி பண்றதுக்காகவே நான் வந்து வந்திருக்கிறேன், அது மட்டும் இல்ல உன்னுடைய குடும்பத்தையே வந்து பழி வாங்குறதுக்காக இந்த மாதிரி யாரோ திட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க, அது யாருங்கிற உண்மை நம்மளுக்கு தெரியணும்னா மாலதி அனுப்புனது யாரு, எதுக்காக உன் குடும்பத்தை பழிவாங்கிறதுக்காக மாலதி வந்தான்னு தெரியணும். ஆனால் மாலதியோட கதை தான் முடிஞ்சு போச்சுல, அப்படி இருக்கும்போது மாலதியோட அண்ணன் துரைக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருக்கும், அதனால நீ துரையை நீ சந்திக்கணும் அப்படிங்கிறாங்க. துரையை சந்திக்கணும்னா நீ வந்து இப்படி உள்ளே போனால் தான் விஷயம் தெரிய வரும், அதனால நீ இந்த மாதிரிக்கு திட்டம் போட்டுட்டேன்னா நீ கண்டிப்பாக உள்ளே போயிடுவ அப்படின்னு எல்லாமே வந்து பாரதி வந்து சண்முகத்துக்கு திட்டம் போட்டு கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் இந்த மாதிரிக்கு நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே பரணி ஒரு பக்கம் அதிர்ச்சி அடைஞ்சாலும் இன்னொரு பக்கம் பாரதி மேடமே இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அது நம்மளுடைய நல்லதுக்காக தான் அவங்க பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரணி வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் வந்து எல்லாரும் வந்து பார்த்தோம்னா அறிவழகன் வெளியே வரலன்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே சோகத்தோடு இருப்பாங்களே. இப்போ ரத்னாவுக்கு நான் என்ன சொல்கிறதுக்கு, அறிவழகனுக்கு என்ன சொல்கிறதுக்குன்னு தெரியலையே, இந்த விஷயத்தை நீ முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதுன்னு அப்படிங்கும்போது இல்லை, இந்த விஷயத்தை நான் முன்னாடியே எல்லாத்திட்டும் சொல்லியிருந்தோம்னா எதுவுமே நடந்திருக்காது, அதனால தான் இப்போ கூட நீ யாருக்கிட்டையுமே நீ சொல்லக்கூடாது, இப்படியே இருந்துட்டு போகட்டும், ஆனால் நான் 3 நாளைக்கு அப்புறமா நான் வருவேன், யார் இந்த குடும்பத்தை நம்ம
குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக இந்த மாதிரிக்கு வந்து செய்ய சொன்னாங்க. அவங்களுக்கு இதில் வந்து என்ன வேறு பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் எல்லா விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டு வரேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து உண்மையை சொல்லிக்கிடலாம். அது வரைக்கும் ரத்னா அழுதுகிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, இந்த விஷயத்தை பற்றி நீ சொல்லிடாத அப்படின்னு சொல்லவும் பரணியும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ சண்முகத்தை அழைச்சிட்டு போகவும் அப்போ இங்கே பார்த்தோம்னா ரத்னாவும் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அறிவழகனை இப்போ கூட்டிகிட்டு வராங்க. அப்போ அறிவழகன்ட்ட வந்து ரத்னா வந்து சொல்கிறாங்க, நீ எப்படியாவது இன்னைக்கு வெளியே வந்துடுவேன்னு சொல்லி நினச்சேன், ஆனால் என்னென்னமோ நடந்து போச்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அழுதுட்டு இருக்கவும் இந்த வெங்கடேஷ் வந்து இன்னும் கூட திருந்தவே இல்லை. அவன் வந்து முன்னாடி எப்படி இருந்தானோ அதை விட மோசமாக தான் அவன் இருந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வெங்கடேஷை காட்டுறாங்க. வெங்கடேஷை பார்த்ததுமே ரத்னா வந்து பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. உன்னை நம்பினதுக்கு கை மேலே பலனை கொடுத்துட்டேன், ஆனால் நீ இந்த அளவுக்கு துரோகம் பண்ணுவேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும் பரணி வந்து தடுக்கிறாங்க. பரணி, ரத்னா நீ கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லவும், நீ பேசாமல் இரு பரணி, இவனை நல்லவன்னு சொல்லிட்டு தானே இவனோட உயிரை நீ காப்பாற்றின பாத்தியா, இவன்லாம் திருந்தவே மாட்டான் அப்படிங்கவும் அப்போ அறிவழகனோட அப்பா அம்மாவும் சொல்கிறாங்க, என் பையன் எப்படியாவது காப்பாற்றிடுவோன்னு சொல்லி தானே உன்னை நான் வந்து என்னுடைய பையன் மாதிரிக்கு நான் கவனிச்சுக்கிட்டேன், ஆனால் இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியே, நீலாம் நல்லா இருப்பியா அப்படின்னு வெங்கடேஷை பார்த்து சொல்லவும் வெங்கடேஷ் வந்து என்ன பண்ணுறதுக்குன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாமே சண்முகம் சொல்லி தான் நம்ம பண்ணணும், ஆனால் வந்து இந்த மாதிரிக்கு எல்லாரும் நம்மளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களே, என்ன பண்ணுறதுக்கு. சண்முகம் வந்து ஒரு முடிவெடுத்து சொல்லிட்டானா கண்டிப்பாக அதில் ஒரு காரணம் இருக்கும், அதனால் நம்ம எதுவுமே இப்போதைக்கு உண்மையை சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ பரணி வந்து வெங்கடேஷை தனியாக அழைச்சிட்டு போகிறாங்க. இங்கே பாரு, சண்முகம் என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டான், அதனால இப்போதைக்கு உண்மை தெரியாதனால தான் இவங்கெல்லாம் உன்னை போட்டு திட்டிகிட்டு இருக்கிறாங்க, ஆனால் கண்டிப்பாக வந்து உண்மை தெரியும் போது ரத்னா வந்து உன்னை புரிஞ்சுப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ வெங்கடேஷ் சொல்கிறாங்க, நீ சொல்கிறதுலாம் உண்மை தான் பரணி, ஆனால் வந்து அதாவது உண்டை வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணுன மாதிரிக்கு ஆகிப்போச்சுது. அறிவழகனோட அப்பா அம்மா என்னை தப்பாக பேசும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவங்களுடைய பையனை நான் காப்பாற்றணும்னு சொல்லி தானே அவங்க வந்து என்னை கவனிச்சுக்கிட்டாங்க, என் உயிரையும் காப்பாற்றினாங்க, ஆனால் அவங்களுக்கு போய் இப்படி துரோகம் பண்ணிட்டேன்னு நினைக்கும் போது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், பரவாயில்ல, ஒரு 3 நாள் தானே, சண்முகம் வெளியே வந்ததுக்கு அப்புறமா நம்ம எல்லா உண்மையும் சொல்லிட்டோம்னா கண்டிப்பாக அவங்க வந்து உன்னை புரிஞ்சுக்கிடுவாங்க, அது வரைக்கும் நீ எந்த உண்மையும் சொல்லிடாது அப்படிங்கும் போது இல்லை சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் இப்போ நான் எங்கே போகிறதுக்குன்னு தெரியல அப்படின்னு வெங்கடேஷ் சொல்லிட்டு இருக்கவும் அப்போ பரணி சொல்கிறாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, என் கூட வா அப்படிங்கவும் அப்போ வந்து வெங்கடேஷை தன்னோட அழைச்சிட்டு வரும்போது ரத்னா வந்து தடுக்கிறாங்க. இவன் எங்க வாரா அப்படின்னு சொல்லும் போது, என்ன பரணி இவன் வேற எங்க போவான், நம்ம கூட தானே வரணும் அப்படிங்கிறாங்க. என்ன பரணி நினைச்சிட்டு இருக்கிற, அவன் உயிரை நீ காப்பாத்தினதோட பரவாயில்ல, ஆனா அவனை கூட அழைச்சிட்டு வரேன்னு சொல்ற பத்தியா, இதை நான் கொஞ்சம் கூட நான் ஏத்துக்க மாட்டேன், இவங்க வரவே கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அறிவழகனை கூட்டிட்டு போகும்போது ரத்னா அழுதுகிட்டே போறாங்க. அறிவழகனும் ரொம்பவே சோகத்தோட அங்கிருந்து கிளம்புறாங்க. அதே மாதிரிக்கு அறிவழகனோட அப்பா அம்மாவும் சொல்லியிருந்தாங்க, நம்மளும் என் வீட்டு பக்கம் கூட வந்துடாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் கோவத்தோட போகவும் அப்போ பரணி வந்து அவங்க வெங்கடேஷ் அழைச்சிட்டு வரதுக்காக இருக்கும்போது அப்போ ரத்னா சொல்கிறாங்க, இவன் மட்டும் வீட்டுக்குள்ளே வந்தான்னு வச்சுக்கேன், அப்புறம் நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன் அப்படின்னு ரத்னா சொல்லவும் இதனால வெங்கடேஷ் வந்து சொல்கிறாங்க, பரவாயில்ல பரணி, நான் வேறு எங்கேயாவது நான் இருந்துக்கிடுதேன், என்னால் உன் குடும்பம் உடஞ்சிட வேண்டாம் அப்படிங்கும்போது எங்கள் அண்ணனை உள்ளே தெளிட்டேன், அது மட்டும் இல்லாமல் என் அறிவழகனோட நான் சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எல்லாமே செஞ்சுருக்கிறேன், நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு ரத்னா வந்து வெங்கடேஷை போட்டு திட்டிட்டு போகிறாங்க. எங்கே பார்த்தோம்னா குரு வந்து இந்த எல்லா விஷயத்தையும் வந்து வைஜெயந்தி கிட்ட சொல்லவும் வைஜெயந்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்னா என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே, ஏன்னா வெங்கடேஷோட உயிரை வந்து சண்முகமும் பரணியும் சேர்ந்து காப்பாற்றிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அறிவழகனை காப்பாற்றோன்னு சொல்லிட்டு தான் அவங்க காப்பாற்றிருக்கிறாங்க. ஆனால் அறிவழகனுக்கு எதிராக இவங்க சாட்சி சொல்லியிருக்காங்கன்னா அப்போ வேற ஏதாவது திட்டம் இருக்குமோன்னு சொல்லிட்டு அவங்க சந்தேகப்படுறாங்க. அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.